வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லைஃப் சேனல். இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ மார்னிங் ஒரு 6:30க்கு நாங்கள் கிளம்பிட்டு ஒரு 11:30 இங்கே வந்தாச்சு, ரீச் ஆகிட்டோம். ஸோ அம்மா வீட்டுக்கு வந்து ஜாலியாக சோஃபாவில் உட்காந்து நம்ம ராஜியும் தான் இனிமேட்டு. ஸோ ஈவினிங் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எப்பயுமே வந்து நாங்கள் பெங்களூரில் தான் வச்சுருப்போம். ஒரு December 1 ஆரம்பிச்சுன்னா 25th வரைக்கும் நாங்கள் வச்சுட்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிவிட்டு இங்கே வருவோம். பட் திஸ் டைம் வந்து எங்களுக்கு முன்னாடி லீவ் விட்டுட்டாங்க. ப்ரையராக 1 வீக் முன்னாடி லீவ் விட்டுறதுனால நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணலாம் கிறிஸ்மஸை அப்படின்னு பிளான் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அதை தான் செட் பண்ண போகிறோம். வீட்டில் 2 வாண்டுங்க இருக்குங்க. ஸோ அவங்கள வச்சு செட் பண்ணிடலாம், எங்களுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினச்சி செட் பண்ண ஆரம்பித்தேன். பாருங்கள் எப்படி எண்ட் ஆக போகுதுன்னு. ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஒரு 2 feet டால் இருக்கும். இது வந்து நான் 2022 வாங்கினேன். பாப்பா வந்து ஒரு 3 to 4 years இருக்க ஏஜ் அப்போது அவளுக்காக வைக்க ஆரம்பித்தது தான். இது பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இது ஆக்சுவலி வந்து டிஸ்மேண்டில் பண்ணி சும்மா மேண்டில் பண்ணுறது தான். அந்த லீவ்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டோன்னா ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டோன்னா திருப்பி ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே குட்டியாக 2 ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அது நாங்கள் பத்திரமா ஒவ்வொரு வருஷமும் எடுத்து வச்சு பேக் பண்ணால் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் ஆகும். எனக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப பெரிய ட்ரீ வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஆக்சுவலி ஒரு 10 or 12 feet வாங்கணும் அப்படின்ட்டு பயங்கரமாக டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான் பார்த்து வச்சுருந்தேன். ஆனால் இடம் இல்லை. ஸோ என்னென்ன சொன்னால் ஓகே ஃபைன், நம்ம இந்த வருஷம் இருந்தால் ஒரு 1 years இது வச்சு ஓட்டிட்டு அப்புறம் பெருசாக வாங்கிக்கலாம் பிளான் பண்ணி அப்படின்னு பார்த்து வச்சுருக்கேன். இடம்லாம் எங்கெங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ சீப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு. எப்பயுமே நம்ம சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்மஸ்னால் ஸ்கூலில் கொண்டாடி ஒரே சந்தோஷந்தான். அந்த சாங்ஸ் ஆகட்டும், ஜிங்கிள் பெல் சாங் ஆகட்டும், அந்த லைட் ஆகட்டும், எப்பயுமே அட்ராக்டிவாக இருக்கும். இப்பயும் அதே ஃபீலிங் தான், ரொம்ப நாஸ்டாலஜிக் ஃபீலிங் அதெல்லாம். ஸோ நான் என்னென்ன டெக்கரேட் பண்ண கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். இதில் கடைசியாக ஹேங்கிங் செட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம கிறிஸ்மஸ் ஸ்டாக்கிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவும் நான் வந்து என்னோடய ஷாப்பில் நான் சேல் பண்ணுறது தான். உங்களுக்கு கீழே வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம கிறிஸ்மஸ் கிஃப்ட் போட்டு நம்ம எங்கேயாவது ஹேங் பண்ணிட்டோன்னா குழந்தைங்க ஃபைன் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ இங்கே பக்கத்தில் எதுவும் ஹூக்ஸ் இல்லை, அதனால் நான் டிவியில் ஹேங் பண்ணிட்டேன் நல்லாயிருக்குன்னு நினச்சிட்டேன். ஏன்னா இதுக்குள்ளே கிஃப்ட் வைக்க போகிறதில்ல. ஸோ வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நான் டிவியில் மாட்டிட்டேன். இதுவும் அட்ராக்டிவாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கவே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் கேண்டில்ஸ் வந்து எப்பயுமே வந்து வாங்கியிருப்பேன். ஸோ இது பேட்டரி லைட் வாங்கியிருக்கேன், பார்க்கல எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து ஸ்டார் வச்சிடலாம் மேலே. நான் வந்து குட்டியாக வந்து பேப்பர், ரொம்ப குட்டி சைஸில் வச்சுருந்தாங்க, பேப்பர் ஸ்டார் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து அப்படியே வாங்கி நம்ம மேலே ஃபிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேட்டரி லைட் வைக்கலாம். ஏன்னா பக்கத்தில் வந்து கேண்டில்ஸ்லாம் வச்சுருப்பாங்க கிறிஸ்மஸ்க்கு, நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஐடியா பண்ணி பேட்டரி லைட் வாங்கிட்டேன். நான் பார்த்துருந்தேன் கடையில். ஸோ அங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, நிறைய சைஸஸ், ஸ்மால்லேருந்து லார்ஜ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்மால் வந்துட்டு நான் வந்து வச்சுருக்கேன், லார்ஜ் ஒன்று வாங்கிட்டேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்று ஆட் ஆன் பண்ணிக்குவேன். இந்த வருஷம் வந்து நான் கேன்ஸ் டெக்கரேஷன் ஐட்டம் வாங்கினேன் ஹேங் பண்ணுறதுக்கு. இந்த பேட்டரி லைட் பார்த்திங்கன்னா நைட் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளோவாக இருக்கும், பயங்கரமாக, சான்ஸே இல்லை அது பார்க்குறதுக்கு. ஸோ சின்னது வந்து ஆல்ரெடி லைட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், லைட்டாக தான் எரியுது. சரி அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா நம்ம போய் தேடுறதுக்கு பதிலாக ஒரே கடையில் வந்து போய் வாங்கிடலாம். நான் இதெல்லாம் எங்கே வாங்கினேன்னா அட் எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஹேங்கிங். நான் ஹேங் பண்ணுவேன் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சாண்டா ஹேங் பண்ணியிருந்தேன். எங்கள் பாப்பாலாம் இது ரொம்ப வந்து ஆராய்ச்சி பண்ணி வாங்குவாங்க, போய் செலக்டிவாக. எத்தனை வீட்டில் அந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க, ரொம்ப செலக்டிவாக இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஆரம்பித்தவனே 2 பேரும் ஒரே ஃபைட்டு, நான் பண்ணுறேன்னு எங்கள் அண்ணன் பொண்ணு வந்திருந்தா. ஸோ அவளும் வந்து நானும் அவளும் பண்ணுறேன்னு ஒரே ராவடி. ஸோ ட்ரீயே கவுத்து விட்ருவாங்க 2 பேரும் சொல்லிட்டு நான் கடைசியில் ஹேங் பண்ணுறப்ப மட்டும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை எடுத்து கொடுத்துட்ருக்கேன் நான். என்னென்ன 5 பிரித்து கொடுத்துட்டேன், அப்போ தான் ஃபைட் வராதுன்னு சொல்லிட்டு. சரி பார்க்கல எப்படி அவங்க ஹேங் பண்ணுறாங்கன்னு. மேடம் 2 பேருமே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஹேங் பண்ணிட்டுருந்தாங்க. ஏன்னா ஆக்சுவலி நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன் vlog எடுக்கணும்னு. ஸோ இவங்க வந்ததுனால சரி இவங்களே வச்சு நம்ம ஹேங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இதுக்கு வேறு எனக்கு ஏன் அவ்வளோ கொடுத்து, அவளுக்கு அதிகமாக கொடுத்துருக்கேன், அவளுக்கு கம்மியாக கொடுத்துருக்கேன், ஒரே சண்டை தான். அதனால் ஈக்குவலாக பிரித்து நான் கொடுத்துட்டேன். இந்தாங்கப்பா அப்படின்ட்டு நான் ஒன்று மட்டும் ஹேங் பண்ணேன், அவங்களுக்கு ஹேங் பண்ணி காமிச்சு மீதெல்லாம் அவங்களே ஹேங் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எப்பயுமே வந்து எந்த ட்ரீக்கு எப்படி மாட்டினா ஒரு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷுவலாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து பால்ஸ் வந்து பாலாக இருக்கும் கலராக, அது மாட்டணும் ரொம்ப ஆசை. ஆனால் வந்து அது வந்து சைஸ் பத்தலை, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, வெயிட் தாங்குமான்னு தெரியல. அதனால நான் அது வாங்கலை அந்த ஐட்டம். ஸோ நெக்ஸ்ட் இயர் வாங்கிக்கலாம்னு யோசிச்சு வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்ல போகிறேன். பெங்களூரில் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஷாப்பிங் ஏரியான்னு தெரியும். ஆனால் அந்த இடத்துல சஃபீனா பிளாஸான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் கம்ப்ளீட்டாக போய் நான் வாங்கினேன். இந்த LED லைட் கூட நான் அங்கே தான் வாங்கினேன். எப்பயுமே கிறிஸ்மஸ்னால் வீட்டுக்கு வெளியே ஸ்டார் மாட்டுவோம், இல்லை லைட்ஸ் போட்டுருவோம் கண்டினியூஸாக.
ஸோ இங்கே வந்து அந்த இது இல்லை ப்ரொவிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லெட் லைட் ஒன்று வாங்கிட்டு வந்து புதுசாக இருந்துச்சுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து லெட் லைட் தான், டியூப்பில் பண்ணியிருக்காங்க, சின்ன ஒயர் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே வந்து ப்ரொவிஷன் போட்டு ப்ளக் பாயிண்ட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தா ஒவ்வொரு டியூப்லேயும் ஒவ்வொரு லைன்லேயுமே ஒவ்வொரு கலர் வருது. ப்ளைன் கலர்ஸும் வச்சுருக்காங்க, மல்டி கலர்ஸும் வச்சுருக்காங்க. எங்களுக்கு வந்து மல்டி கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டோம். ஸோ இது வந்து ஒரு 450 வந்து பக்கம் வந்துச்சு. நான் 400 பார்கெயின் பண்ணி வாங்கினேன். ஸோ டெக்கார் பண்ணி ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. இப்போ லைட் ஜாயின் பண்ணுவோம் ட்ரீ மேலே சுற்றுறதுக்கு. ஸோ இது வந்து வாங்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 இயர்ஸ் பக்கம் இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் ஆனிவர்சரி அப்போது இது வாங்கியிருந்தேன், வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு. அப்போ வாங்கி இந்த லைட், அது லெட் லைட், அது அப்படி பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். வருஷம் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு இது தான் ரேப் பண்ண மாதிரி போட்டு, ஏன்னா இது மல்டி கலராக இருக்கும், நல்லாயிருக்கும், இந்த ட்ரீக்கு எடுப்பாக மேட்ச் ஆகும். ஸோ அதை வாங்கி அப்படியே சுற்றி நான் வந்து லேயராக சுற்றி நான் அப்படியே கனெக்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே ப்ரொவிஷன் இருக்கிறனால ஈஸியாக இருந்துச்சு எனக்கு கனெக்ஷன் பண்ணுறதுக்கு. எப்பயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு விமனாகவும் சரி, அதுவும் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த மாதிரி எனக்குன்னு சில விஷயங்கள் வந்து பார்த்தா இதுதான். இந்த மாதிரி வீடு டெக்கோர் பண்ணுறது, பூஜை ரூம் டெக்கோர் பண்ணுறது, ஹால் டெக்கோர் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுறது தான் விமனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எத்தனை விமன் இந்த மாதிரி மெனக்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்க உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்காக, மைண்டு பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் லேர்ன் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் வந்து லெட் லைட் ஜாயின் பண்ணோம். வெளியே கேட் கிட்டே வந்து ஜாயின் பண்ணிட்டோம் லெட் லைட்டை. ஸோ நல்லாயிருக்கும் பார்க்க, வெளியேருந்து பார்க்க, உள்ளாரையும் பார்க்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரொவிஷன் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே பிரைட்டாக. நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்கன்னா எப்படி கொண்டாடுவீங்க, எத்தனை நாள் முன்னாடி ட்ரீ செட் பண்ணுவீங்க, என்ன டெக்கரேஷன் யூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்டில் கொடுங்க. நான் சஃபினா பிளாஸா லிங்க் ஆட் பண்ணுறேன். பை பை, டாடா, மேரி கிறிஸ்மஸ்.